நம்ம சென்னைக்குள்ள இப்படி ஒரு இடமா? இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் போனப்போ நம்ம சென்னையில தான் இருக்கோமா இல்லைன்னா ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்குள்ள இருக்க பார்க்குக்குள்ள இருக்கோமா அப்படின்ற அளவுக்கு என்னை யோசிக்க வச்சிருச்சு. உங்களுக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும், உங்களை சுற்றி அழகான மரங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். இந்த இடம் எங்கே இருக்குது, இதனோட டைமிங்ஸ், லொக்கேஷன் எல்லாமே இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அழகான வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த இடம் ஏக்கர் கணக்கில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு. வாக்கிங் போக, ஜாகிங் போக இது எல்லாமே ஒரு பெஸ்ட் ஸ்பாட் தான். நான் யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸ் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நமக்கு வந்து 2 ஹார்ட் இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹார்ட் என்ன பண்ணோம்னா பிளட்டை பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு போகும். ஸோ கீழே போன ரத்தம் வந்து எப்படி மேலே வருதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம காலில் காஃப் மசில்ஸில் கெண்ட சதை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்மளுடைய செகண்ட் ஹார்ட். ஸோ நம்ம உட்காரும் போது, சைக்கிளிங் பண்ணும்போது, வாக்கிங் போகும்போதெல்லாம் வந்து இந்த கீழே காலுக்கு போன பிளட் வந்து திருப்பியும் இந்த காஃப் மசில்ஸை ஹார்ட்டுக்கு கொண்டு போகுது. ஸோ இப்படிதான் நம்ம பாடியில வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகுது. யாரெல்லாம் இந்த கெண்ட சதை காஃப் மசில்ஸ்க்கு நல்ல வேலை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் வராம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம். நம்ம இங்க தனியா வாக்கிங் போற மாதிரி பாம்பு இருக்குமா, யாராவது இருப்பாங்களா அப்படின்ற கவலையே உங்களுக்கு வேணாம். ஏன்னா தோட்டக்காரங்க, வாக்கிங் போற நிறைய பேர், செக்யூரிட்டி எல்லாருமே இருப்பாங்க. மார்னிங் ஒரு 6:30 to 9:30 இந்த பார்க் ஓப்பனா இருக்கும். ஈவினிங் 4:30 6:30 மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. கோட்ருப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல ஒரு பார்க் இருக்கும். அங்க இந்த மாதிரி கேட் இருந்தா கண்டிப்பா இதுக்குள்ள போய் விசிட் பண்ணுங்க.